பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நம்ம மீனாவும், ராஜியும் போயி கோமதிய சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா, கோமதி அதே கோவத்தோட அவங்க கூட சமாதானமாகாம, மீனாவையும், ராஜியும் திருப்பியும் திட்டத்தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம செந்திலும், பாண்டியனும் பைக்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, செந்தில் ஒரு டீ கடையில வண்டிய நிப்பாட்டிட்டு, "டீ குடிச்சிட்டு போலாம்ப்பா" அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துக்கு நம்ம கதிரும் வராப்புல. கதிர் வந்தது மட்டும் இல்லாம, தன்னோட அப்பாகிட்ட மன்னிப்பும் கேட்கிறாப்ல. "இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவும் தானே இவ்ளோ பிரச்சனையும் நடக்குது." அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாகிட்ட மன்னிப்பு கேட்கிறாப்ல. நம்ம பாண்டியனும் கதிர் தோள்ல கைய போட்டு தட்டி குடுக்குறாப்ல. இந்த பக்கம் நம்ம மீனாவும், ராஜியும் மொட்டை மாடியில நின்னு, "நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்?" அப்படிங்கிறத கூட யோசிக்கவே இல்ல. "இப்ப பாரு உன்னைய தானே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க." அப்படிங்கிற மாதிரி மீனா, ராஜிக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இங்க நைட்ல எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா, ராஜி, மீனா மட்டும் வரவே இல்ல. நம்ம பாண்டியன், ராஜியும், மீனாவையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்றாப்ல. ஆனா, "எங்களுக்கு சாப்பாடு வேணாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாண்டியன் இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல இந்த வீட்ல யாரும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. நீங்கலாம் சாப்பிடலன்னா, அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்." அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி, ராஜியும், மீனாவையும் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாப்ல. இதெல்லாம் செஞ்சுப்புட்டு கடைசியில நம்ம பாண்டியன் சாப்பிடாம எந்திரிச்சு பாதியிலேயே போயிடுறாப்ல. இன்னைய எபிசோடு இதோட முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.